புஜ்ஜி அட் அனுபவப்பட்டி 2024 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. ராம் கந்தசாமி இந்த படத்தில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக், விஜய், பிரநிதி மற்றும் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் குட்டி பையன், ஒரு குட்டி பொண்ணு. இவங்க அண்ணன் தங்கச்சியாக இருப்பாங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு விட்டு வரும்போது ஒரு புதரில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. உடனே அதை எடுத்து காப்பாற்றுறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. அதுக்கு புஜ்ஜின்னு பேரிட்டு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு வராங்க. இவருடைய குடியார அப்பா சரக்குக்காக அந்த ஆட்டுக்குட்டியை வித்துறாரு. உடனே கடுப்பான இவங்க 2 பேரும் எப்படியாவது ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினைச்சபடி அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உடனே. இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே நம்ம குட்டி பொண்ணு, அந்த குட்டி பையன், அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்கு. யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அப்படியே அழகாக அந்த ஆட்டுக்குட்டி புஜ்ஜின்னு பேரிட்டு அப்படின்ட்டு செம்மையாக கலகலப்பாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் அந்த புதர்லேருந்து ஆட்டுக்குட்டி எடுக்கிறாங்க, வளர்க்குறாங்க. படம் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த படம் ஒரு குட்டீஸ்க்குள்ளான படமாக ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் பெரியவங்க பார்க்கும்போது அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் குட்டீஸ்க்கு இந்த படம் வந்து செம்மையாக பிடிக்கும். கார்த்திக் ராஜா பிஜி மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படத்தை நடிச்ச எல்லாமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னாவே படத்தில் சுவாரஸ்யம் இல்லாத காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. அந்த குட்டி பையன் குட்டி பொண்ணு அவங்களுடைய ஆக்டிங் பேசுறது அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். குறிப்பாக இந்த ஆட்டுக்குட்டி கூட இவங்க அந்த கொஞ்சம் விளையாடுற சீனை இன்னும் அதிகப்படுத்திருக்கலாம். ஒரு சில சீன்ஸ் தான் வருது, திடீர்னு பார்த்து ஆட்டுக்குட்டி காணாமல் போயிடுது. இவங்க ஆட்டுக்குட்டி தேடுறது அப்படின்ட்டு வழக்கமான படமாக மாறிடுது. குறிப்பாக அந்த குடியார அப்பா அப்படின்ட்டு படம் பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க கொடுக்க தவறிட்டாங்க. படம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி என்னடா இது, அடுத்து என்னப்பா நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாம் ஒரு பரபரப்பு, ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். குறிப்பாக கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான், நார்மலான வழக்கமான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக கொடுத்துருக்கலாம். குறிப்பாக எமோஷனல் சுத்தமாக கனெக்ட் ஆகவே இல்லை. இன்னும் அந்த எமோஷனல் நம்மளை பார்த்தா அப்படியே மனுஷன் டச் பண்ணணும், அந்தளவுக்கு சீன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் வச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து வச்சிருக்கலாம். ஆனால் இங்கே அதுவும் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு அந்த ஒளிப்பதிவு அதில் கொஞ்சம் போட்ட விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த கிராமத்தை அழகாக காமிச்சிடலாம், ஆட்டுக்குட்டியாக இப்படி எல்லாமே காமிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே சினிமோட்டோகிராஃபிக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் இந்த படம் வந்து இந்த கதை செட் ஆகும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்சில் ஒரு படத்தை எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ஏற்படுது. நம்மளை வந்து இந்த படம் முழுநீள படமாக பார்க்குறதுக்கு நம்ம மனசு ஒத்துக்கல. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல அந்த படம் சூப்பராக சும்மா இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்கள் கல்வி பாருங்கள்.